Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வந்து Diwali lookல வந்து இது third look. So நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து உங்களுக்கு பண்ணிருக்கேன். And நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே below 500ல தான் வரும். So நான் ஃபவுண்டேஷனும் வந்து இதில் யூஸ் பண்ணல. ஸோ டோட்டலி வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ப்ரைமர்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் என்னோடய மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு 2 minutes கழிச்சு என்னோடய மாய்ஸ்சரைசரும் ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ண போகிறோம். லிப் பாம்க்கு நான் வந்து ஹிமாலயாவோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம லிப்ஸையும் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம் இன்றைக்கி. கன்சீலருக்கு வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் கோகோ. ஸோ இதே என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் பிளெமிஷஸ் இருக்கோ, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் என்னோடய ஃபேஸில் இருக்கிற டிஸ்கலரேஷன் ஏரியாலலாம் வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து இது என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ எதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த லுக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேர் வந்து ஃபெஸ்டிவ் சீசன், ஐ மீன் அந்த ஃபெஸ்டிவ் டேயில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்குலாம் டைமே இருக்காது. அதனால் வந்து அண்ட் ஆல்சோ நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஹெவியாலாம் மேக்கப் போட்டு வந்து வீட்டில் சுற்ற முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சட்டிலாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் நான் வந்து என்னோடய லிட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த க்ரீம் பேஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கலரசன்ஸோட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பவுடர் போடும்போது கூட வந்து லைட்டாக டேப் பண்ணி தான் வந்து பவுடர் போடுறேன். அப்படியே போட்டு ட்ராக் பண்ணல. பிகாஸ் நம்ம போட்ட அந்த பேஸ் ப்ராடக்ட் கன்சீலர் வந்து அப்படியே ஸ்பஞ்சோட ஒட்டிட்டு வந்துடும். ஸோ டேப் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம பேஸ் ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் NYBயோட இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்பூலிலாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே என்னோடய ஐப்ரோ பென்சில் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஸ்பூலி வச்சு நம்ம பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வரும். பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலைங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும். கொஞ்சமாக ப்ராடக்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் பெருசாக நான் வந்து எதுவும் மேக்கப் போட போகிறதில்ல. ஸோ ஐஸ் கொஞ்சம் போல்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் சிவானா கலர்ஸோட இந்த குட்டி மேக்கப் கிட் இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஆக்சுவலி டிஃபா ஷோரூம்லேருந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து 9 கலர்ஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட் எல்லாம் இந்த 9 ஐஷேடோஸ் அண்ட் இந்த 3 லிப்ஸ்டிக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கையில் நோண்டி பார்த்துட்டு கலர் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஒரே சிங்கிள் கலரோட இன்றைக்கி வந்து நம்ம ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கோல்டு கலர் இருக்குல்ல, இதை வச்சு நான் என்னோடய ஐலிட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து ஃபிங்கர்ஸாலே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபிங்கர்ஸில் பண்ணுறதுனால கலர் பே ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதில் வந்து ஃபால் அவுட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் நான் ரொம்ப பொறுமையாக லைட்டாக வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐலைனருக்கு போயிடலாம். ஐலைனருக்கு வந்து நான் NYBயோட இந்த லிக்விட் லைனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். எனக்கு வந்து இந்த அப்ளிகேட்டரில் வந்து ஐலைனர் போடுறதே ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு வந்து ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் பிடிச்சி போடுறதுக்கு. ஸோ எனிவேஸ்
கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போட்டுட்டேன் மேனேஜ் பண்ணி. பட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னா எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஐலைனர் வந்து என்னோடய லேஷஸ்லாம் வந்து ஒட்டிச்சு. அதை மட்டும் நான் டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நான் வந்து காஜலுக்கு லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் காஜல். நான் டெய்லி வந்து போட்டு போகணுன்னா கூட இதுதான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த காஜலும் யூஸ் பண்ண மாட்டேன் எவ்ரிடே யூஸ்க்கு. ஸோ இதை வச்சு என்னோட லோ வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து லோவர் லேஷ் லைனில் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் காஜலை. அடுத்து வந்து மஸ்காராவுக்கு போயிடலாம். ஸோ மஸ்காராவுக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட இந்த வாக் ஃப்ரீ மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம லேஷஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து மஸ்காராவும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கடைசியாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக் நான் NYB சக்தியோட இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து Ballet பேப். ஸோ இது வந்து என்னோட லிப்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு ஐஷேடோ வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்கிறதுனால லிப்ஸ் ரொம்ப போல்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட. ஸோ அவ்வளோதான் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட இந்த தீபாவளி லுக் சீரீஸில் வந்து கடைசியாக ஒரே ஒரு லுக் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ நான் உங்களை அந்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.